நீ ஓடி ஓடி உழைக்கிறது ஊருக்கு கொடுக்கத்தான் சொல்றாங்க. ஆனா ஊர்ல எல்லாருக்கும் இல்ல, தகுதியானவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தகுதியான எங்க அப்பா அம்மாக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், சுத்தி இருக்கவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கடுத்து எல்லாருக்கும். பட் ஆனா கொடுக்கறதுக்கு தான் உழைக்கணும், நமக்காக இல்ல. தகுதியானவங்கன்னு ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாருக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆர்டர் ஆஃப் பிரெஃபரன்ஸ்ல மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால நீ சுயநலமா இருந்தாலும் பொதுநலமா திங்க் பண்ண. ஏன்னா இப்ப நான் சொன்ன வார்த்தையை உன்னால ஏத்துக்க முடியாம இருந்திருக்கும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் எப்படி சார் கொடுக்க முடியும்னு கேட்பேன். ஊருங்கிறதுல உன் குடும்பமும் அடங்கும்ல. ஃபர்ஸ்ட் உன் குடும்பம், அடுத்து மத்தவங்களுக்கு, போதுமா? ஆனா பட் ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் உன் குடும்பத்தோட தேவையை பூர்த்தி பண்ண முடியும். புரியுதா புரியலையா? 100 ரூபாய் சம்பாதிச்சாதான் உன் குடும்பத்தோட 10 ரூபாய் தேவை பூர்த்தி ஆகும். நீ 10 ரூபான்னா உன் எண்ணத்துக்கு எதுவுமே 2 ரூபா தான் கிடைக்கும். அதனால பொது நலத்துல சுயநலத்தை விரும்பு. ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடணும் தப்பு இல்லை, உனக்கு வயிறு நிறைஞ்சிரும். என்ன உயர்வா இருக்கிறது தப்பு இல்லை. தாள் என்றால் முயற்சி. முயற்சி செய்து நாம் சேர்த்த பொருள் அனைத்தும், அதான் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம். தக்காருக்கு என்றால் தகுதியுடையவருக்கு, எல்லாருக்கும் இல்ல. அவன் தகுதியானவனா? உண்மையிலே அவர் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. இந்த 10 ரூபாய் கொடுத்ததால ஒண்ணு தப்பு இல்லைன்னு கொடு. ஆனா அவன் புத்திசாலித்தனமா ஏமாத்தி கொண்ட வாங்கன்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவன் ஈவு இருக்கு இல்லாத நினைச்சாலும் பரவாயில்ல.